வணக்கம், என் பேர் தமிழரசன். நான் இயற்கை விவசாய முறையில் சாணி கோமிய பெருங்காய திராவணம் பண்ணியிருக்கேன். அது 48 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். 100 கிராம் பெருங்காயத்தை 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதை வலது கை பக்கம் நன்றாக கலக்குவோம். சாணி கோமி பெருங்காய திராவணத்தை நன்றாக வடிகட்டிய பின் ஸ்ப்ரே பண்ண வேண்டும். இது அனைத்து வகை செடிகளுக்கும் நன்றாக இலை மேலே படுற மாதிரி தெளிக்க வேண்டும். சாணி கோமியம் பெருங்காய திராவணம் ஸ்ப்ரே பண்ணுறதுனால இலை சுருட்டு நோய் வராது தடுக்கும். கோடை காலத்துலேயும் நல்லா பச்சை பசையல்னு இருக்கும். செடிகளுக்கு நல்லா நைட்ரேட் எடுத்து கொடுக்கும். நீங்களும் இயற்கை விவசாய முறையில் சாணி கோமிய பெருங்காயம் தயாரித்து ஸ்ப்ரே பண்ணி பயனடையுங்கள்.